அதிமுகவில் ஆரம்பத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக இருந்தோம், ரெண்டாவது புரட்சித் தலைவர் அம்மாவுக்காக இருந்தோம். இன்னைக்கு நம்ம அதிமுக இருக்கோம்னு சொன்னா அது அண்ணன் 7 மணிக்காக இருந்தா 7 மணிக்கு ஒரு கேவலம்னா அது நமக்கு கேவலம். அவருக்காகத்தான் இந்த கட்சியில இன்னும் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆகவே அவர் என்ன சொன்னாலும் நாம கருத்து சொல்றதுக்கு நமக்கு அரசியல் தெரியாது. அவர் என்ன சொல்றாரோ அதை செவன தலைமையில வச்சு சிறப்பாக முடித்து காட்டுவோம், செய்து காட்டுவோம், உங்கள் முன்னால் நிற்போம் என்பதை ஆனாந்துறை பேரூராட்சி செயலாளரை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களை போன்ற தொண்டர்களை பதவி கொடுத்து நல்ல நிலைக்கு உயர்த்தியவர் நீங்க. உங்களுக்கு பதவி இல்ல, நீங்க சாதாரண உறுப்பினர் இருக்கீங்கன்னா அது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எங்களை போன்று இருக்கிற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், கொண்டாமுத்தூர் தொகுதி மட்டும் இல்ல, கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்ல, அதிமுகவிற்கு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்ச அத்தனை தொண்டர்களுக்கும் ஒரு உயிர் மூச்சா நீங்க என்னைக்குமே இருக்கீங்க. அதிமுக அடுத்த கட்ட தலைவர் அவங்க பாக்குறேன்னா திமுக கூட என்னைக்கு அண்ணன் எடப்பாடி கூட்டணி வைக்கிற முடிவெடுத்தாரோ அன்றைய தினம் நீங்க துணிஞ்சு எழுத்துட்டீங்கன்னா அன்னைக்கு நம்ம புரட்சி தலைவி அம்மாவுடைய வாரிசுக்கு நீங்க நிரூபித்தீங்கன்னா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நீங்க தொண்டர்கள் நலனுக்காக பாப்பீங்க, நாங்க நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. அண்ணன் நீங்க சொன்ன மாதிரி நீங்க பார்க்காத பதவி இல்ல, நீங்க போகாத உச்சம் இல்ல. 4 ஆண்டு காலம் அண்ணனுடைய கண் அசைவுல தான் தமிழ்நாடு அரசு எடப்பாடியாருக்கு இயக்கிட்டு இருக்காங்க. 2 விதமான மாற்று கருத்து கிடையாது. உங்களுடைய தயவு தான் முழுக்க முழுக்க எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தாரு, முதலமைச்சர் தொடர்ந்தாரு. நீங்க அந்த கூட்டணி அமைச்சீங்க, நீங்க இந்த எல்லாத்தையும் பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு மதிப்பில்லாத இடத்துல எங்களை போன்ற இளைஞர்கள், எங்களை போன்ற தொண்டர்களுக்கும் வேலை இல்லைன்னா நீங்க ராஜினாமா பண்றோம் எழுதி விட்டு நாளைக்கு சொல்றீங்க. இன்னைக்கு சொல்றோம் உங்களுக்கு மதிப்பில்லாத இடத்துல நாங்க இன்னைக்கு என்னோட பதவியோ எங்க குடும்பத்தின் பதவியோ அத்தனை பேருக்கு நாங்க ராஜினாமா பண்றோம்னா எங்களுக்கு கட்சி முக்கியம் இல்ல, பதவி முக்கியம் இல்ல. எங்களை பார்த்துக்கிட்ட அண்ணன் வேலுமணி அவர்கள் தான் முக்கியம். எங்களை என்னைக்குமே நீங்க கண்கள் தான் பார்த்துப்பீங்க, கண் இமை போல பார்த்துப்பீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் எந்த இடத்துலயுமே குறைஞ்சா நீங்க விட்டு கொடுத்து போலாம், நாங்க விட்டு கொடுத்து போக மாட்டோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம யார் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்களா அவர் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த பொறுப்பும் போட மாட்டாரு. அவங்களாக எப்படியாவது கட்சி விட்டு வெளியே போகணும்னு தான் பாக்குறாரு. அவர் இந்த அதிமுக சாகுபடி அடிக்க வரைக்கும் இந்த எடப்பாடியார் ஓய மாட்டாரு. நீங்க என்ன நடந்தாலும் சரி, நீங்க நம்ம என்ன திட்டாலும் சரி, இதுதான் நடந்துட்டு இருக்குது. காரணம் என்ன, கட்சி இருக்கிற பணத்தை அவர் ஆன்லைன் போட்டு திங்கணும். அவர் பையன் மூலியமா திமுக போய் சாதா போட்டு திமுக காரங்களோட சேர்த்துட்டு கட்சியை ஒழிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி அந்த கட்சியை எதிர்த்து யாராரு எம்ஜிஆரோட விசுவாசிங்க, தலை அம்மாவோட விசுவாசிங்க யாராரு கேள்வி கேட்டாரு அவங்கள அடக்கோணும் ஒடுக்கணும்னு சொல்லி போட்டு ஒரே தீர்மானம் ஹிட்லர் மாதிரி இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை வருஷமா இன்னைக்கு ஆரம்ப காலத்துல இருந்து அண்ணன் செங்கோட்டையில் அவர் 10 டைம் எம்எல்ஏ இருந்தாரு. அவரை போய் கொஞ்சம் சேர்த்து கட்சியோட சேர்த்துனாரா? அல்ல ஜேசிடி பிரபாகரன் எத்தனையோ பேர் இன்னைக்கு கட்சியில இருந்து நீக்கினாரு. பழையாளர்களை போற ஓபிஎஸ் எல்லாத்தையுமே நீக்கினாரு. யாரையாவது ஒருத்தர சேர்த்திக்கிறாரா? சேர்த்த சொல்லுன்னு நீக்கிட்டு இருக்கிறவருடைய சேர்த்ததுக்கு கையெழுத்து போட சரித்திரம் எடப்பாடியார்கிட்ட இல்ல. அதே மாதிரி அவர் எழுந்து கேள்வி கேட்டவங்களுக்கு பொறுப்பு போட சரித்திரம் கிடையாது. தயவு செஞ்சு எங்க மனசுல பட சொல்றோம், எடப்பாடியார் எதுவும் பண்ண மாட்டாரு, கட்சியை நாசக்கேடு பண்ண மாட்டாரு. உடனடியா நீங்க தீர்க்கமான ஒரு நல்ல முடிவு எடுத்து யாரு திமுக இருக்கிற சக்தி தமிழ்நாட்டில் யார் திமுக அதிகமாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிறது யோசனை பண்ணி நல்ல ஒரு தீர்ப்பு எடுக்கணும். நமக்கு தலைவர் பேர் நினைச்சு நிக்கணும், அம்மா அவர்கள் பேரு நம்ம உயிரோடு இருக்கிற இந்த உலகம் முழுதும் அதிகம் உண்டு. அந்த 2 தெய்வங்களுடைய பேர் நினைச்சு நிக்கணும்னா இந்த எடப்பாடியார் முதல் ஒழியணும்.